கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். Psalms 34th chapter verse 8. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, அப்பாவை நம்புகிற நீங்கள், அப்பாவை விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பணத்தை நம்புவாங்க, பதவியை நம்புவாங்க, மனிதரை நம்புவாங்க, தன்னுடைய அனுபவத்தை நம்புவாங்க. இப்படி அநேக காரியத்தை அவர்கள் நம்புவார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்பாவை நம்புகிறோம். அப்பாவை நம்புகிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னைக்கு அப்பா உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறாங்க. அப்பா அநேக நன்மைகளை தருவாங்க. அதுல 5 விதமான நன்மைகளை இன்று நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அப்பாவை நாம் நம்புகிறதுனால நமக்கு மன அமைதி கிடைக்கும். சங்கீதம் 55:22 நம்ம பார்ப்போம்னா, Psalms 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். உங்களுடைய எல்லா பாரத்தையும் என்ன பண்ணும், அப்பா கிட்ட நீங்க கொடுத்துடணும். அப்ப அப்பா கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாங்க. இன்று மனிதர் அநேகர் என்ன பண்றாங்க, மனுஷனை நம்பி கொண்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏமாற்றம் வரும், தோல்விகள் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூழ்நிலையை நம்புவாங்க. அந்த சூழ்நிலை பயத்தை கொண்டு வரும். ஆனா கர்த்தரை நம்பினா நமக்கு என்ன வரும், அமைதி வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் வரும். பிலிப்பியர் 4:7 அப்பா சொல்றாங்க, Philippians 4th chapter verse 7, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆள கடவுது. அப்போ அப்பாவை நம்ம நம்பும் பொழுது, அப்பாவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு முதலாவது கிடைக்கிற நன்மை என்ன, பயத்துக்கு பதிலாக உங்களுக்கு அப்பா என்ன தரப்போறாங்க, சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். 2வது பார்க்கலாம், அப்பாவை தேடும் பொழுது நமக்கு சரியான வழி நடத்துதல் கிடைக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, Proverbs 3rd chapter verse 5, கர்த்தரிடம் உன் முழு இருதயத்தோடு நம்பிக்கை வை. அப்பா கிட்ட முழு இருதயத்தோடு என்ன பண்ணும், அப்பா மேல நம்ம நம்பிக்கை விசுவாசத்தை வைக்க வேண்டும். அடுத்த வசனத்துல பாருங்க, நெக்ஸ்ட் வேர்ஸ், உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நம்ம வழிகளில் எல்லாவற்றையும், எல்லா சிச்சுவேஷன்லயும், எல்லா காரியத்திலையும் அப்பா மேல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்ம வைக்கணும். வைக்கும் பொழுது அப்பா என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துவாங்க. உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் வந்தாலும் சரி, நீங்க தீர்மானம் எடுக்க முடியாம திகைத்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்க அப்பாவை நம்பிக்கொண்டு அப்பாவை விசுவாசித்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அப்பா மாத்துவாங்க. நீங்க அப்பாவை நம்புகிறதுனால, விசுவாசத்தினால கிடைக்கிற நன்மை, ஒரு நாளும் தவறான வழியில போக மாட்டீங்க. அப்பா உங்களை சரியான கரெக்டான வழியில உங்களை நடத்துவாங்க. 3வதாக, அப்பாவை தேடுகிறதுனால் வருகிற நன்மை, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அப்பா தருவாங்க. இந்த காலை நேரத்துல நீங்க அநேக தேவைகளோடு கூட இருக்கலாம். சரீரத்துல சுகம் வேணும்னு சொல்லி, பண தேவைகள், இப்படி அநேக தேவைகளை குறித்து நீங்க இந்த காலை நேரத்துல அப்பாவோட சமூகத்துல வந்திருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, உங்க தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். சங்கீதம் 34:10 வேதம் சொல்லுகிறது, Psalms 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், அப்பாவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அப்பாவை தேடுகிற ஒருத்தருக்கும் ஒரு நன்மையும் குறைவே படாது. நம்முடைய தேவை பெருசா இருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரிய தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அவர் பெரிய தேவன். வானமும் பூமியும் அவரது தான், வெள்ளியும் பொண்ணும் அவரு தான், எல்லாமே யாருது, அவருடையதான். அப்ப அவரிடத்துல கேட்கும் பொழுது அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 பாருங்க, Philippians 4:19 பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாக்குவார். இன்று நீங்க அப்பாவை நம்புகிறதுனால, விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. எல்லாம் நிறைவாய் இருக்கும்படி அப்பா செய்வாங்க. 4வது, அப்பாவை நீங்க தேடுகிறதுனால, அப்பாவை நீங்க நம்புகிறதுனால, அப்பாவை நீங்க விசுவாசிக்கிறதுனால கிடைக்கிற நன்மை என்னன்னா, பாதுகாப்பும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். சங்கீதம் 27:1 பார்ப்போம்னா, Psalms 27 verse 1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், நான் யாருக்கு
பயப்படுவேன். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தகப்பன், உங்க அப்பா, உங்க கூட இருக்கும்பொழுது நீங்க எதுக்கு பயப்படணும்? எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 25:3 பார்த்தீங்கன்னா, சாம்ஸ் 25:3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்பாவை நோக்கி காத்திருக்கிற, அப்பாவை நம்பி காத்திருக்கிற, அப்பாவை விசுவாசித்து காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அப்ப அப்பாவை நீங்க நம்புகிறதுனால, விசுவாசிக்கிறதுனால வருகிற நன்மை, நீங்க எதற்கும் பயப்படவும் மாட்டீங்க, யார் முன்னாடி வெட்கப்படவும் போக மாட்டீங்க. கடைசி நன்மை, நீங்க அப்பாவை தேடுகிறதுனால வருகிறது என்னன்னா, வாழ்க்கையில செழிப்படைய வைப்பாங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க செழிப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, இனி உங்க வாழ்க்கையில செழிப்பு வரும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். எல்லாவற்றிலும் உங்க பொருளாதாரத்திலிருந்து எல்லாவற்றிலையும் இந்த காலை நேரத்துல அப்பா என்ன சொல்றாங்க, நான் செழிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். நாட் ஒன்லி பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், இப்படி அநேக காரியத்துல உங்களுக்கு ஒரு செழிப்பு இல்லாம இருக்கலாம். எல்லாவற்றிலும் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் செழிப்பை தருவேன். அடுத்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்பா ஒரு பெரிய செழிப்பை தருவார். நீங்க வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும் என்று காத்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்துல உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து அப்பா உங்களை செழிக்க வைப்பாங்க. எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்க எதிர்காலத்தையும் அப்ப என்ன பண்ண போறாங்க, செழிக்க வைக்க போகிறாங்க. நீதிமொழிகள் 10:22 Proverbs 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட என்ன வராது, வேதனை வராது. அப்பா இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் செழிப்பாக இருக்கும், எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்கும். கூட பிரச்சனை வராது, போராட்டம் வராது. அப்பா உங்களை அற்புதமாக நடத்துவார். இந்த காலை தினத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னில இருந்து அப்பா நான் உங்களை நம்புவேன், இனிமேல் அப்பா நான் உங்களை விசுவாசிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுனால உங்க கிடைக்க போற பலன் என்ன தெரியுமா? முதல்ல உங்களுக்கு மன அமைதி, சமாதான, சந்தோஷத்தை அப்பா தருவாங்க. அடுத்து சரியான வழியில, இவ்வளவு நாள் நீங்க நடக்க தெரியாம இருந்திருப்பீங்க, சரியான வழியில நடத்துவாங்க. அநேகர் ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, அப்பா கிட்ட கேட்டு இதுல நான் என்ன செய்யணும், எனக்கு வழிநடத்தல் என்னன்னு கேட்டு சொல்லுங்க, தேவ சித்தம் என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அநேகர் பிரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க அப்பாவை நம்புறதுனால, நீங்க அப்பாவை விசுவாசிக்கிறதுனால அவரே உங்களை என்ன பண்ணுவாரா, சரியான வழியில நடத்துவார். அடுத்து உங்க தேவையில நிறைவை காண்பீர்கள். அடுத்து உங்களுக்கு அப்பா பாதுகாப்பை தருகிறார். கடைசியாக அப்பா உங்களுக்கு செழிப்பை தருகிறார். இன்றைக்கு அப்பா மேல நம்பிக்கை வைங்க, உங்க வாழ்க்கை மாறுகிறதை நிச்சயமாய் காண்பீர்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம் தகப்பன் எல்லாவற்றையும் மாற்றுவார். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கும் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, காரியம் எல்லாம் மாறுதலாய் முடிந்து நீங்கள் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், செழிப்பா இருக்க போறீங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய நீர் இறங்கி இருக்கிறேன். ஆம் தகப்பனே, நீங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்டீங்க, என் பிள்ளைங்க என்ன நம்பணும், என் பிள்ளைங்க என்ன விசுவாசிக்கணும், நான் அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாங்கப்பா, நான் என் அப்பாவை நான் நம்புறேன், நான் என் அப்பாவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாங்கப்பா. இந்த நொடியே உம்முடைய ரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கும் நித்திய ஜீவனை நீர் தருகிறதுக்காக நன்றி அப்பா. அவர்கள் என்ன ப்ராப்ளத்தோடு இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் இப்பொழுது நீங்க மாற்றுகிறதுக்காக நன்றி. அவர்களுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. பொருளாதாரத்துல என்ன வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றி உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, மரண தருவாயில இருக்கிறார்கள் என்று சொல்லி சொந்தக்காரங்க இப்பொழுது அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. பெற்றோர்கள், பிள்ளைகள் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க இப்பொழுது அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. நீங்க இப்பொழுதே உங்களுடைய தழும்புள்ள கரம் அவளை தொடுகிறதுக்காக நடி. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை, பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதற்கா
உடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, இந்த நொடியே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய், தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக, இந்த நொடியே அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய் நன்றி, செவிடர்கள் கேட்கிறதற்காய் நன்றி, முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறதற்காய் நன்றி. உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ள இறங்குகிறதற்காக, எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகிறதுக்காக நன்றி. பிசினஸ்ல ஒரு செழிப்பை இப்போது நான் கட்டளை எடுக்கிறேன். ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கிற அந்த தடைகளை உடைக்கிறேன். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த காலேஜில் அது கிடைச்சாதான் நடக்கும்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த காலை நேரத்துல அந்த தடைகளை உடைத்து அந்த ஆர்டர் உங்களுக்கு உங்க காலேஜில் கிடைக்க கிருபை செய்யறாங்க, உங்க ஸ்கூலுக்கு கிடைக்க இப்பொழுது கிருபை செய்யறாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி பெற்றோர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இப்பொழுதே ஏசப்பா அற்புதத்தை செய்யறாங்க. ஏற்ற துணை அப்பா உண்டாக்கி தராங்க. என் பிள்ளைக்கு திருமணமாகி இன்னும் குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பாவோட வார்த்தை, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ற அருமையான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பாப்பா ஆசீர்வதிக்கிறாங்க. பிரெக்னண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கும் சேஃப் டெலிவரி, நார்மல் டெலிவரி நீங்க கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. சொந்த ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல வீட்டை நீங்க உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற உடைய கோடிக்கணக்கான பிள்ளைகள் என்ன தேவையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த காலை நேரத்தில் அந்த தேவைகளை நீ சந்தித்து பூர்த்தி செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேகர் சாட்சி சொல்றீங்க, கீழே கமெண்ட்ல சாட்சி சொல்லுங்க. தேவனுடைய நாமம் அது நிமித்தம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. God bless you all. Praise the Lord.